ராமண்ணா ஒரு முறை எம்ஜிஆரை பார்க்கறதுக்கோசரம் நேர்ல வந்திருக்காரு. வந்த உடனே ரொம்ப அவசர அவசரமா இருந்துட்டு கிளம்பியிருக்காரு. அப்ப எம்ஜிஆர் வந்துட்டு, "ஏன் வந்த உடனே கிளம்புறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு அவர் தயங்கிக் கொண்டே இருந்துட்டு, "குதிரை ரேஸுக்கு தான் போறேன்" அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உடனே எம்ஜிஆர் இருந்துட்டு, "நானும் வரேன்" அப்படிங்கிறத கூறியிருக்காரு. உடனே ராமண்ணாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கு. எந்த விதமான சூதாட்டத்திலையும் கலந்து கொள்ளாதவரும், அதே சமயத்துல அதை எதிர்க்கிறவரும் தான் எம்ஜிஆர். அவர் வரேன்னு சொல்லியிருக்காரே அப்படிங்கிற வகையில. வரும்போதே சில பணக்கட்டுகளையும் இருந்துட்டு எடுத்துட்டு வந்திருந்தாரு. அந்த ரேஸ்ல முழுக்க முழுக்க இருந்துட்டு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ராமண்ணா இருந்துகிட்டு குதிரைகள் மேல பந்தயம் கட்டுறது, அங்க ரேஸ் நடக்கிறது, இது எல்லாத்தையுமே அது ரொம்ப கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாரு. ஆனா எந்த குதிரை மேலயும் அவர் பணம் கட்டவே இல்ல. இவர் எதுக்கு வந்தாரு? எதுக்கோசரம் பணம் எடுத்துட்டு வந்தாரு? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராமண்ணா நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ரேஸ்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் எல்லாரும் வெளிய போகும்போது, அங்க வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே இருந்துட்டு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் இருந்துட்டு அவர் எடுத்துட்டு வந்திருந்த பணத்த இருந்துட்டு குடுத்திருக்கிறாரு. ராமண்ணா எம்ஜிஆர் கிட்ட இருந்துட்டு கேட்டிருக்காரு. இவங்களுக்கு குடுக்க தான் பணம் எடுத்துட்டு வந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கும் ரொம்ப நாளா குதிரை ரேஸ் பார்க்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. அதனால தான் பார்க்கறதுக்கு இருந்துட்டு வந்தேன். அப்படி நான் பார்க்க வரும்போது, ரசிகர்களும், பொதுமக்களும் என்ன பார்க்கறதுக்கு இருந்துட்டு வருவாங்க, என்ன சந்திப்பாங்க. அவங்களுக்கு வெறும் கையோட நான் இருந்துட்டு அனுப்ப முடியாது. ஏதாவது குடுக்கணும்ல. அதனால தான் நான் பணக்கட்ட எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கேட்காமலே குடுக்கறதுல வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தர்ப்பங்கள்ல, பல சூழ்நிலையில எம்ஜிஆர் தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு.